மொழியை காக்கிற 4 தூண்கள் ஒன்று. மிக வலிமையான ஒரு ஊடகம். இந்த ஊடகம் இது போன்ற படைப்புகளை தான் வெளியில் கொண்டு போகும். அது எதுக்காக கொண்டு போகணும்னா, இந்த தயாரிப்பாளர் நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு திரையரங்கு வச்சவங்கலாம் நிறைய சம்பாதிக்கணும், நடித்தவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் வாங்கணும். அதுக்காக இல்லை. இந்த சமுதாயம் மேம்படணும், அடுத்த கட்டத்தில் இந்த தலைமுறை போகும். இந்த வகையில் இது ஒரு முக்கியமான படம் தான். நீங்கள் படம்லாம் பார்த்துட்டு வந்துருக்கீங்க, பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை வந்து நான் பார்த்த பிறகு எனக்கு கதை தெரியாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். என் மகன் வந்து இதை நடிக்க போகிறேன்னு சொன்னப்போ எனக்கு கதை தெரியாது. நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், அப்போ அந்த கதையை நீங்கள் கேட்காம இருந்தால் தான் நான் நடிப்பேன் இல்லையா. இந்த படம் தான் எனக்கு முதல் படமாக வரணும். சரி, ஏன்னா அவர் வந்து 12 ஆண்டுகளாக இந்த துறையில் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக வெறும் உடம்பை மட்டும் வளர்த்துக்கல, அறிவையும் சரியாக செம்மைப்படுத்தி எதை படிக்கணும், உலக சினிமாவை பார்க்கணும், எல்லாம் தெரியும். கிராமம், நகரம், மக்களோட வாழ்க்கை, இதில் முழுமையாக அவர் வந்து செயல்பட்டுருக்கார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் படம் பார்த்த பிறகு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை வந்து உங்களுக்கே தெரியும், நாளை மறுநாள், அதாவது 5ஆம் தேதி தக் லைஃப்னு சொல்லக்கூடிய இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க வெளியிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பாளர்கள், கலைஞர்கள், பெரிய தயாரிப்பு நிறுவனம், இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின அந்த படத்துக்கு கூட இந்த படமும் வருது. அது காரணம் என்னன்னா, இந்த நேரத்தை விட்டால் அந்த படம் வராது. அப்படி ஒரு நெருக்கடி எங்களுக்கு வந்துச்சு. இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் வெளியிட நினைச்சது தீபாவளிக்கு, போன தீபாவளிக்கு, அதன் பிறகு கிறிஸ்மஸுக்கு, அப்புறம் பொங்கலுக்கு, அதன் பிறகு இந்த விடுமுறைக்கு, அப்புறம் இந்த தமிழ் ஆண்டு பிறப்புக்கு, இப்படி தள்ளிட்டே போய் எப்போ வெளியிடலான்னு பார்த்தா, ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தா பெரிய படங்க, இப்போ விடாதீங்க, சின்ன படம், அப்படியே சொல்லி 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 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தாங்க இந்த படம் வரும்னு சொன்னோடனே இது சரியாக வராது அப்படின்னு நாங்கள், ஏன்னா ஏற்கனவே தேதி அறிவித்து அதை வெளியிட முடியாமல் போய் தான் இந்த முறை அது அறிவிச்சிருக்கு. திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் நம்ம வந்து கேட்டோம் என்ன செய்யலான்னு. அப்போ அவங்க கொடுத்தது என்ன, இது போன 23ஆம் தேதியை விட ஆகஸ்ட் 5 வாங்க, நமக்கு வந்து தீபாவளி பொங்கல்லையே 2-3 நடிகர்கள் படம் வருது, இப்போ ஒரே படம் தான் பெரிய படம் வருது, அதனால் உங்களுக்கு கட்டாயம் 150 திரையரங்கு தான் கேட்குறீங்க, அது கிடைச்சிடும் அப்படின்னாங்க. அதை நம்பி நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிட்டோம். ஏன்னா 24 மணி நேரத்தில் மக்களுடைய பார்வைக்கு போக போகுது. ஆனால் இந்த நொடி வரைக்கும் அந்த 150 திரையரங்களுடைய எங்கே வெளியாகும் போது எந்த காட்சி ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. ஒன்றும் எங்கே சூரட்டியை அடித்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம், எந்த ஊரில் போய் ஒட்டுறது என்ன செய்தி தெரியாமல் இருக்குது. எல்லாமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா திரையரங்கு உரிமையாளர்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாம் நாங்கள் சொல்கிறாங்கன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனாலும் இது கொஞ்சம் ஒரு வரைமுறைக்குள்ளே இது வந்துன்னா இந்த பதற்றம்லாம் தேவையில்லை. இது வந்து வெறும் பேரன்பும் பெரும்பாவும் படத்துடைய சிக்கல் இல்லை. இது வந்து படைப்பாளிகளுடைய சிக்கல் மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தோட சிக்கல். மிக நல்ல திரைப்படங்கள் உருவாகாமல் போகிறதுக்கான பெரிய சிக்கல். திரையரங்கில் வந்து படங்களை வெளியிடும் போது அதுக்கான வரைமுறையை உருவாக்கணும். இங்கே இருக்கிற அமைப்புகள் அதை உருவாக்க தவறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அமைப்புலேயும் 3-4 பிரிவுகள் உருவாகிட்டாங்க. இனி இவங்களை நம்பி எதுவுமே பண்ண முடியாது. இனி அடுத்த கட்டத்துக்கு இது யார் முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நிச்சயமாக இந்த படம் ஒரு 150 திரையரங்கத்தில் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். வரும்போது நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க. ஆதரவுங்கிறது என்னென்னா, மீண்டும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தினுடைய முக்கியமான ஆளுமைகள் இலக்கியத்துறையில், மொழியில், அரசியலில், இந்த திரைப்படத்துறையில், இதில் இருக்கிற எல்லாரையும் நான் வந்து அழைச்சேன். அந்த படத்தை பாருங்கள். எந்த படத்தையும் நான் அழைச்சதே இல்லை. ஏன்னா இது பார்க்கணும்னு தோணுச்சு. என் மகன் நடித்தாங்கிறதுக்காக இல்லை, இதை அவங்க பார்த்தாங்கன்னா
இந்த படத்துடைய கருத்து போகும், வெளியில் போகுங்கிறதுக்காக தான். ஆனால் என்னால் வந்து 100 பேர் அழைச்சேன்னா 2 பேர் தான் வந்தாங்க, யாரும் வரல. ஆனால் பார்த்த அத்தனை பேர் எல்லாம் இணையதளத்தில் கொட்டி கிடக்கு. இந்த படம் பார்த்தவங்களுடைய கருத்து மிக முக்கியமான படம்னு சொல்லியிருக்காங்க. பல விவாதங்கள் அது இந்த படம் உருவாக்கணும். எப்போவுமே ஒரு படைப்பு என்பது அந்த நேரத்தோட முடியறதில்லை. அது ஒரு சாப்பாடு மாதிரி இல்லை, அது காலம் முழுக்க அது வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கும், மாற்றங்களை உருவாக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை அந்த படம் செய்திருக்கு. தம்பி இருக்க சிவபிரகாஷங்க இது வந்து ஒரு திறனுள்ள இந்த திரைக்கலையை சரியாக கையாண்டிருக்கிற ஒரு தம்பி அவர். எனக்கு அது இவருடைய இயக்கத்தில் என் பிள்ளை வந்து அறிமுகமானது எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஷாலி வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு கலைஞர் கிடைச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் நிச்சயமாக திரையுலகம் பயன்படுத்தும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை மிக ஒரு பாய்ச்சலோடு இருக்காங்க. அவங்களாம் பயன்படுத்தணுங்கிறது தான் என்னோட ஆதங்கம். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இது வந்து சாதிய தீண்டாமை குறித்து வந்து கேள்வி எழுப்பக்கூடிய, அதுக்குள்ளே இருக்கிற முரண்களை அடிவேரோட பிடுங்கி இங்கே பார் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு படம். அது தொடர்பாக படம் படைத்த கலைஞர்கள் எல்லாரையும் நாங்கள் அழைச்சி காட்டணும்னு பார்த்தோம். யாரும் வரல, யாரும் முன் வரவே இல்லை. முக்கியமான படைப்பாளர்கள் கூட வந்து வரல. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்கிறேன், அவங்கெல்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா இது சிறப்பாக வந்திருக்கும். படம் பார்த்த பிறகாவது ஒரு வேளை அவங்களுக்கு வேலை இருந்திருக்கலாம், எல்லாம் போகலாம், அதை சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அவங்க படம் பார்த்த பிறகாவது அது அவங்களுக்கு புரியும். அவங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு விரும்புகிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை அறிவியல் முன்னேற்றங்கள் வந்தாலும் முதல்ல வந்து இதுக்குள்ளே தான், இந்த திரையில் தான் என்னுடைய 1990ஆம் ஆண்டு என்னுடைய பேர் வந்து முதல்ல வந்துச்சு, என்னுடைய மலைச்சாரங்கள் படத்தில். இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 35 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 85லையும் இதே இதெல்லாம் பார்த்தேன். அதுதான் என்னுடைய முதல் படம். 85 40 ஆண்டுகள் ஆச்சு. இதுக்குள்ளே எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த முன்னேற்றங்கள் வந்தாலும், பெரிய பெரிய திரைகள் வச்சு 8K 16Kயில் நீங்கள் படம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் உங்களுக்கு கதை வேணும். அது எழுதக்கூடிய ஆள் யாராவது தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா எங்கே இருக்காங்கன்னு? இசையமைக்கக்கூடிய ஒரு 50 பேர் இருக்காங்க, நடிக்கக்கூடிய அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. கதை எடுக்கக்கூடிய ஆள் யார் இருக்காங்க? அப்படி ஒன்று இல்லை. அது உருவாக போனதுக்கு காரணம் யார்? அவங்கள நம்ம மேலே கொண்டு வரோம். இந்த நிலை கேரளாவில் இல்லை, இந்த நிலை பெங்காலியில் இல்லை. அங்கே ஒரு படத்தை வந்து அடையாளம் காண்றதே அந்த கதை எழுதணும்னு வச்சு தான் அந்த படத்தை சொல்லுவாங்க. அந்த கதை எழுதணும்னு வச்சு தான் உலகம் முழுக்க சொல்கிறாங்க. இங்கே அது இல்லவே இல்லை. அந்த நடிகர் முகத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கோம் இன்னும். அதனுடைய சீர்கேடால் தான் இப்போ வந்து நாங்கள் இந்த 150 திரைக்கே இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் சிறந்த படைப்புகள் எப்போதுமே நிற்கும், கொஞ்சம் காலதாமதம் ஆகும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துடும். நெடுநாள் கழிச்சு எவ்வளவு நண்பர்களை நான் பார்த்தேன் இந்த ஊடகத்துறையில். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் ஊடகம் தான். எவ்வளவு எழுத்தாளர்கள் அந்த காலத்தில் இருந்தவங்களாம் எழுத்தாளர்களாக இருந்தாங்க. வெறும் நுனிப்புல் மேயரை வந்து செய்தியை சேகரிக்கிற ஆட்கள் இல்லை. அவங்களுக்கு வலிமையான பேனா இருந்துச்சு. அவங்களெல்லாம் நான் சந்தித்தேன். அந்த மகிழ்ச்சி எனக்கு போதுமானதாக இருக்கு. வேற என்ன சொல்ல, ஒரு நல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. விஜித்தை வந்து ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. என்னுடைய முடிவே இல்லாமல் அவரே அதை பண்ணியிருக்காரு. அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த கலைஞர்கள் வந்து நிச்சயமாக தமிழ் சினிமா வந்து கைவிடாதுன்னு நினைக்கிறேன். நன்றிகள். டைரக்ட் சார் 2 கேள்வி கேட்குறேன்.